அத்தை, சட்டத்துக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு அத்தை. கோர்ட்டோட கட்டளைகளை மீறி நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது. சட்டப்படி வினித் நமக்கு சொந்தம் இல்ல. அதனால அவன் மேல நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த சட்டத்தால நமக்கு உதவி செய்ய முடியலன்னா அப்புறம் வேற யார் நமக்கு உதவி செய்வா? அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் என் உயிரையே கொடுப்பத்த. விக்ரம் மீனாட்சியா? மீனாட்சி வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாமா மீனாட்சி. அத்தை நல்லா இரு. கோபி எப்பவுமே உன்னைதான் நினைச்சிட்டு இருப்பான். எங்க என் புள்ள கோபி? கோபி குட்டி, என் மீனம்மா வந்தாச்சு. என் மீனம்மா வந்தாச்சு. ஐயோ என் கோபி குட்டி என்ன அழகா இருக்கான். ஐயோ அம்மா கண்ணே பற்றும் போல இருக்குடா. ஆனா ஏண்டா செல்லம், ஏண்டா இப்படி இழைச்சு போயிட்ட? சந்தியாக்கா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? என் புள்ள கோபிய நீங்க தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க வைக்கிறேன்னு அவனை இப்படி ஒட்டடை குச்சி மாதிரி ஆக்கி வச்சிட்டீங்களே. சரி போட்டும் விடுங்க. இப்பதான் அம்மா வந்துட்டேன்ல, இனிமே தினம் தினம் அம்மா உனக்கு நெய்ல செஞ்ச லட்டுவா தரேன், சாப்பிடு. இல்லையாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம். பாதாம், கீ, பிஸ்தா எல்லா ஐட்டமும் போட்டு அம்மா செஞ்சு தரேன். சரியா என் செல்ல குட்டி? ஐயோ விநாயக், பரியக்கா, பிரீத்தி சித்தி எல்லாருமே வாங்க. என்னோட மீனாட்சி அம்மா வந்துட்டாங்க. ஐயோ ஆனா மோகன், நிஜமாவே நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, நடந்தது எல்லாம் கெட்ட கனவை நினைச்சு மறந்துரு. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். 3 பேரும் ஒன்னா இருக்கும்ல, என்னன்னா? யாராவது எங்களுக்கு போன் பண்ணி மோகன் வந்திருக்கான்னு சொல்லியிருந்தா உனக்கும் சேர்த்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்போம். என்ன பண்றது, இப்போ உனக்கு எதுவும் கிடைக்காது. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நாங்க அந்த ஊர்ல எல்லாருக்கும் எவ்வளவு கிஃப்ட் வாங்கணும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லா கிஃப்டும் என்ன பார்த்து மீனாட்சி என்ன வாங்கிக்கோ என்ன வாங்கிக்கோன்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அந்த கடத்தருவு பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? ஷாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதான் ஊர்ல இருந்த எல்லாருக்கும் ஒரு பொருளா வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்களும் பிரீத்தியும் ஒரு தடவை ஃபாரின் போயிட்டு வரணும்னு தோணுது. அம்மா, பிரீத்தி சித்தியோட வேலையே அவங்கள ஒரு நாள் ஃபாரின் கூட்டிட்டு போயிடும். அவங்களா போகணும்னு இல்ல. அம்மா, ஏமா எப்ப பாரு ஃபாரின் ஃபாரின் சொல்றீங்க? நீங்க பக்கத்துல இருக்க நாட்டுக்கு தானே போனீங்க. அங்க போறதுக்கு வீசா கூட தேவையில்லை. அங்க இருந்து வெளியில வாங்க, நம்ம ஊரோட பானிபூரி கடை ஞாபகத்துக்கு வரும்.